நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மாகாண சபை உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி உள்ளிட்ட குழுவினர் கொழும்பின் கழிவுகள் கருதியான பகுதியில் கொட்டப்படுவதற்கு எதிராக அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கருதியானவில் உள்ள குப்பை கூட்டும் இடத்துக்கு கடந்த 19ஆம் தேதி வருகை தந்த வாகனங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன. மிகவும் அமைதியான முறையில் பொறுப்பின கருதியான பகுதியில் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அந்த பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆய்வுகளுக்காக நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் ஜப்பான் பிரதிநிதிகள் இன்று கருதியான குப்பை கொட்டும் மத்திய நிலையத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தொம்பி கிருந்திவெல மாளிகாபத்து பகுதிக்கு சென்றிருந்தார். பாரதூரமான நிலை இங்கு காணப்படுகின்றது. பள்ளத்தாக்குகள் காணப்படும் பகுதிகளில் சரிவு ஏற்படுவதற்கான அனைத்து சான்றுகளும் தென்படுகின்றன. கடும் மழை பெய்யும் போது குப்பை மேடு சரியலாம், தென் திசையில் ஆற்றை நோக்கிய பகுதி சரியலாம். அப்படி நிகழ்ந்தால் பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தில் கழிவுகள் சேரலாம். உக்குவலை மின் உற்பத்தி நிலையத்திற்கும் ரஜரட்ட பகுதிக்கும் இந்த கழிவுகளால் ஆபத்து ஏற்படலாம். இதேவேளை கண்டி மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் குப்பை கொட்டும் கட்டுகாஸ்தோட்டை தேக்கப்பட்ட குப்பை மேடு சரியும் அபாயத்தில் உள்ளதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தோம்பே பகுதிக்கு கொண்டு வருவது சாத்தியமற்றது என ஆணையாளர் மத தலைவர்களுக்கு முன்னிலையில் உறுதியளித்துள்ளார். தோம்பே மக்களுக்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டமையை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.